தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலம் உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு விசுவாசி சகோதரி சுவிசேஷத்தின் அடிப்படையிலான சில கேள்விகளுக்கு விளக்கத்தை தருமாறு கேட்டபடினாலே அந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கும்படியாய் இந்த செய்தி இங்கே பதிவு செய்யப்படுகிறது. முதலாவது அவர்கள் கேட்ட கேள்வி, பெண்கள் ஊழியம் செய்யலாமா? பெண்கள் ஊழியம் செய்யலாமா என்பதுதான் அவங்க கேட்ட முதலாவது கேள்வி. இந்த கேள்வியை அவர்கள் கேட்பதற்கு அடிப்படை காரணமாய் அமைந்த காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு தனது 12 சீடர்களில் ஒரு பெண்ணை கூட தெரிந்து கொள்ளவில்லையே. அப்படி இருக்கும்போது இயேசுவுக்கு பெண்கள் ஊழியம் செய்வது தகுதியானதானா என்பது ஒரு காரணம். ரெண்டாவது, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் என்று சொல்லி 5 விதமான ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் சபையை நிறுவி நடத்துவதில் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறார்கள் என்கிறதான ஒரு விதிமுறை இருக்கிறது. இந்த 5 விதமான ஊழியக்காரர்களில் யாரும் பெண்கள் இருந்ததான குறிப்புகள் ஆதி திருச்சபை மரபிலோ அப்போஸ்தலருடைய நிருபங்களிலோ காணப்படவில்லையே. அப்படி என்றால் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடுமா என்ற இன்னொரு சந்தேகமும் கேள்வியும் கூட எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அவர்கள் கேட்ட நியாயமான வேத அடிப்படையிலான கேள்விக்கு நாமும் வேத அடிப்படையிலேயே பதிலை சிந்திக்கின்றோம். முதலாவது, இந்த ஆண் பெண் என்று 2 பாலியல் நிலை இருப்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆதாமை படைத்தார், ஏற்ற துணையை ஏவாளை படைத்தார். ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் ஒரு ஆணை படைக்கவில்லை, ஒரு பெண்ணுக்கு துணையாய் பெண்ணை படைக்கவில்லை, ஆணை படைத்தார் என்ற ஒரு அடிப்படையை கூட நாம் தொடக்கத்திலிருந்தே பார்க்கின்றோம். ஆண் பெண் என்ற 2 பாலியல் நிலையை கடவுள் படைத்திருக்கின்றார், ஏற்படுத்தியிருக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த வேறுபாட்டை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு மோசமான குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இல்லையா? அதனால் முதலாவது, கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணும் எந்த நிலையில் படைத்தார், அதனுடைய இயல்பான நிலை என்ன என்பதை முதலாவது நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த கேள்விக்கு சரியான விடையை நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தூய அப்போஸ்தலர் பவுலடியார் சொல்லுவார், எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். ஆண் முதலாவது படைக்கப்பட்டதாகவும் பெண் 2வது படைக்கப்பட்டதாகவும் நாம் ஆதியாமத்திலிருந்தே படிக்கின்ற செய்தியை பவுலடியார் நினைவுபடுத்துவதை, அதாவது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சபைக்கு அப்போஸ்தலராகிய பவுல், இயேசுவால் அப்போஸ்தலராய் நியமிக்கப்பட்ட பவுல்தான், அழைக்கப்பட்ட பவுல்தான், அவர்தான் இந்த கூற்றை குறிப்பிடுகிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11:9 படிக்கும்போது, புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் என்ற அந்த ஆதியாகமத்தின் கூற்றுதான். முதலாவது ஆதாமை படைத்து விட்டு அவனுக்காக ஏற்ற துணையை ஸ்திரியை படைத்தார் என்ற செய்தியை அவர் இங்கே உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலைவராக இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலைவராக இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவராக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று சபைக்கு குறிப்பிடுகிறார். புருஷனுக்கு ஸ்திரீக்கு புருஷன் தலைவராக இருக்கிறார் என்ற வசனத்தையும்
அவர் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இங்கே ஒன்று மேல்படி, இன்று ஒன்று கீழ்ப்படி என்ற புரிதல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினா உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்துடன் அவர்களுடன் வாழ்ந்து அவர்கள் உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களானபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக மனைவியானவள் பலவீன பாண்டம் என்ற ஒரு விஷயத்தை இயேசுவின் பிரதான அப்போஸ்தலராகிய பேதுரு குறிப்பிடுகிறதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆண் பலவான் என்பதும் பெண் பலவீனமானவள் என்பதும் இந்த அப்போஸ்தலருடைய கூற்றிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்போ பெண்கள் இயல்பிலே ஆணுக்கு சமமானவள், நான் அப்படிப்பட்டவள் என்று சொல்லிவிட முடியாதுங்கிறது நாம் பல ரீதியில் அறிந்திருக்கின்ற விஷயம். என்றாலும் வேதத்தை அல்லது புதிய ஏற்பாட்டு சபைக்கு தலைமை அப்போஸ்தலர் என்று கருதப்பட்ட பேதுருவே ஆணை விட பெண் பலவீனமானவள் தான். ஆகவே அவளுக்கு உரிய கனத்தை செலுத்த வேண்டும். அவளுக்கு உரிய சில விஷயத்தெல்லாம் பெண்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை, ஆனால் பெண்கள் குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சமூகத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் அவங்க பலவீனர்கள், ஆண்களை விட பலவீனர்கள் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு சலுகையை நாம் கொடுக்குறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்போது கொலோசியர் 3:19 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்களில் கசந்து கொள்ளாதிருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அவர்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினாலே குழந்தைத்தனமாக நடந்து கொள்வார்கள். அதை நீங்கள் கசந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் பலவீனமாக இருக்கிறதுனால தான் குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கணவர்களே நீங்கள் கொஞ்சம் அதை புரிந்து கொண்டு புறப்புடனே நீங்கள் அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2:14 ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டாள் என்ற ஒரு காரியத்தை தெளிவாக உறுதியாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம். ஏதேன் தோட்டத்தில் அந்த வல்ல சர்ப்பமானது ஏவாளிடத்தில் வந்து பேசிட்டு அவள் மூலமாக தான் சாபம் உண்டாயிற்று, அவளை ஏமாற்றியது என்ற செய்தி ஆதியாமத்தில் இருக்கிறது இல்லையா? அதை தான் சொல்கிறார் இங்கே. ஆதாமை ஏமாற்றவில்லை, ஏவாளை ஏமாற்றினாள். ஏன்னா அவள் பலவீனமானவ, அவள் குழந்தைத்தனமாக நடந்து கொள்வா, வஞ்சனைக்கும் தாக்குதல்களுக்கும் எளிதாக உள்ளாகக்கூடியவர்கள். சமூகத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கிற விஷயம், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எளிதாக ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிறது பொதுவானது. அதே ஒரு நிலையை ஆண் அல்ல பெண் தான் தீய சக்தியினுடைய தந்திரத்தில் எளிதாக வீழ்ந்து விட்டாள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். இப்போது 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என குறிப்பிடுகிறார். ஆக இந்த வசனத்திலும் சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ அது மாதிரி சபையை வஞ்சிக்க வரும், வெளிப்பாக இருக்க வேண்டும். இங்கேயும் சபையிலும் ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். அந்த ஏதேன் தோட்டத்திலேயே அந்த குடும்பத்தை அழிப்பதற்கு சாபத்தை உண்டாக்குறதுக்கு பெண்ணை பயன்படுத்துறது மாதிரி இந்த சபையிலும் சபையை வஞ்சிப்பதற்கு பெண்களை பயன்படுத்தக்கூடும். அதுபோல் ஒரு தந்திரம் நிறைவேற முடியும். ஆகவே நீங்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு செய்தியையும் நாம் பார்க்குறோம்.
இங்கே என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், இந்த வஞ்சனை, அதாவது இதுவரை பார்த்த எல்லா செய்திகளையும் நாம் பார்க்கும்போது என்ன புரிகிறோம்? ஆண்களை விட பெண்கள் பலவீனமானவர்கள், ஆணுக்கு சமமானவர்கள் அல்ல, ரெண்டாவது படைக்கப்பட்டவர்கள், பிசாசுக்கே அவனுடைய தந்திரத்திலே வீழ்ந்தவர்கள் என்ற ஒரு செய்தியை நீங்கள் புரியணும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஏனெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் சரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று சொல்லி தியத்தீரா சபையினுடைய தூதன், தியத்தீரா சபையினுடைய பாஸ்டருக்கு ஒரு கண்டனத்தை ஆவியானவர் சொல்லுறத நாம் பார்க்குறோம். அப்போ சபையிலே பெண்கள் மூலம் சர்ப்பம் தீமையான காரியங்களை ஏதேனை போல செய்ய முடியும் என்று குறிப்பிட்ட அந்த விஷயம், அது தியத்தீரா சபையில் நிறைவேறி இருந்தது. அங்கே தீர்க்க தரிசனி என்று சொல்கிற ஒரு பெண் மூலம்தான் சில காரியங்கள் தீமைகள் வந்தது, வேசி மார்க்கம் வந்தது, விக்கிரகங்களுக்கு புதுசு வந்தது என்கிறது பார்க்குறோம். அதுக்கு இந்த பாஸ்டர் அனுமதி கொடுத்துட்டாரு, இந்த பாஸ்டர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சபையின் தூதனை கண்டிக்கிற செய்தியையும் நாம் பார்க்குறோம். ஆக இந்த வசனங்கள் எல்லாம் கவனிக்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே இருக்கின்ற வேறுபாடுகளையும், பெண் எப்படி ஆணை விட எளிதாக சாத்தானுடைய வஞ்சனையில் வீழ்த்தப்படுகிறாள் என்ற அனுபவ அடிப்படைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேதத்தின் மூலம் கடவுளின் தூய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை முதலாவது மிக முக்கியமாய் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அடிப்படையெல்லாம் புரட்டி ஆணும் பெண்ணும் சமந்தம் அப்படிங்கிற மாதிரி கொள்கைகளை தீய சக்தியானது, கடவுளின் திட்டத்துக்கு எதிரான சக்தியானது, ஏன்னா கடவுள் புசித்தால் சாவான்னு சொன்னால் நீ புசித்தால் சாக மாட்டா என்று கடவுளுக்கு எதிரான காரியங்களை ஏதேன் தோட்டத்திலிருந்தே பேசின தீய சக்தியானது உலக மனிதர்களிடையே பேசி குழப்பி கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். கிறிஸ்துவன் சபையார் என்று சொல்லிக் கொள்கிற அந்த சபைகளுக்குள்ளும் அந்த ஏவாளை வஞ்சித்த அதே பிசாசு இந்த ஆணும் பெண்ணும் சமந்தம் என்ற கள்ளத்தனமான கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இவன் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அவன் பொய்யனும் பிசாசு மனுஷ கொலைபாதகன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இருக்கிறான், அவன் சத்தியத்தில் நிற்க மாட்டான், அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான் அப்படின்னு இயேசு தீய சக்தியை குறித்து ஒரு குறிப்பை சொன்னார். இன்னொரு நிலை என்னவென்றால், அவன் வேத புரட்டன், இயேசுவிடத்தில் இங்கிருந்து தாழ குதியும், அவருடைய பாதங்கள் கல்லில் இரடாதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள், தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்னு எழுதியிருக்கிறது என்று சொல்லி, அது 91 சங்கீதத்திலையா அது இருக்கக்கூடிய விஷயம். வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார், ஏந்தி கொண்டு போவாங்கன்னு எழுதியிருக்கு, குதிங்கன்னு எழுதலை. அதனால தான் ஆண்டவர் உடனே சொல்லிட்டார், உன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பார்க்கறதுக்கு அந்த வசனம் சொல்லலை அப்படின்னு பதிலடி கொடுத்தார். அப்போ வேதத்தை பயன்படுத்தி இயேசுவிடத்திலே வேத புரட்டு செஞ்சவன் வேதத்தை பயன்படுத்தி தான் சபைகளில் வேத புரட்டு செய்கிறான் என்பதையும் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27-28ஆம் வசனத்தில், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த வசனத்தை வச்சு தான் கிறிஸ்துவுக்குள் ஆண் இல்லை பெண் இல்லை அப்படிங்கிற ஒரு கள்ள கோட்பாடை இந்த வேத புரட்டு ஆவியானது தந்திரமாய் சபையை கெடுக்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியணும். இங்கே என்ன அந்த வசனம் சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள், ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறீர்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள், தரித்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஒரே தன்மையுடையவர்கள் என்பதுதான் இந்த வசனத்துடைய பொருள். இது ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றதுக்கு இந்த வசனத்தை சொல்லலை.
இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்ட எல்லாரும் ஒரே தன்மைக்குரியவர்கள். ஒரே அவர் ஆணையும் பெண்ணையும் அடிமைகளையும் சுயாதீனர்களையும் எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லாரும் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரே இயேசுவை தரித்து கொண்ட சீடர்களாக இருக்கின்றீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருளே தவிர ஆணும் பெண்ணும் சமம் என்ற பொருளில் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா இதுவரை நாம் நிறைய வசனம் கொஞ்சம் வரிசைப்படுத்தி பார்த்தோம்ல, அந்த வசனம் எல்லாம் தப்பாயிரும். முதலாவது படைச்சது, ரெண்டாவது படைச்சது, ஆணுக்காக படைச்சது, பெண்ணுக்கு படைக்கல, பெண் மீறுதலுக்கு உட்பட்டாள், அவள் பலவீனமானவா, அவள் கசந்து கொள்ள செய்வா, குழந்தைத்தனமாக நடப்பா. இதெல்லாம் எதுக்கு எழுதணும்? இதே அப்போ பவுலும் பேதுருவும் தான் எழுதுனாங்க. ஸோ இதுதான் வேத புரட்டு ஆவியினுடைய தந்திரம். இப்போ ஆணும் பெண்ணும் சமமானு கேட்டால் நீங்கள் உங்கள் இந்த மாதிரி வேத புரட்டு போதாரில் விட்டுடுங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு மருத்துவர், அவர் வேணா கிறிஸ்தவராட்டம் இருக்கட்டும், கிறிஸ்தவர் இல்லாதவராட்டம் இருக்கட்டும், இல்லைன்னா நல்ல ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ள ஒரு மருத்துவரை கூப்பிட்டு ஆணும் பெண்ணும் சமமானு அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்வாரா பார்க்கலாம்? முடியாது இல்லைங்க. பொம்பளை தான் பிள்ளைய வயத்தை சமைக்கிறா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு விசுவாசி ஆம்பளை தன் மனைவி சுமக்க வேண்டிய பிள்ளையை தான் சுமப்பானா? இன்னும் வேறு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆணும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடு அது ஏதாவது மாறி இருக்கா? ஞானஸ்நானம் எடுத்தோன்னா ஆண் பெண்ணாக மாறுவாங்க, பெண் ஆணாக மாறுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைப்பாடுங்க அடிப்படையில் இருக்குதா? ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தா ஆண்களும் தலையை குட்டையாக வெட்டிடுறாங்க, பெண்களை மாதிரியே வெட்டிடுறாங்க, ட்ரெஸ்ஸும் ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் இந்த வேத புரட்டு ஆவி இந்த வசனத்தை தப்பாக பயன்படுத்தி செய்கிற காரியம். ஆணுக்கு முகத்தில் தாடி முளைக்கணும், பொம்பளைக்கு முளைக்கப்படாது. இப்போ ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தாடியை முழுசாக ஷேவ் பண்ணி பொம்பளை மாதிரி ஆக்கிடுறான். திடீர்னு பார்த்தா இது ஆனா பண்ணா நமக்கு தெரில, தலையும் ஒரே மாதிரி வெட்டி இருக்கு, முகமும் இருக்குது, ட்ரெஸ்ஸும் அப்படி தான் இருக்குன்னா எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? முகத்தை பார்த்தோன்னே இந்த ஆள் ஆம்பளை இந்த ஆள் பொம்பளைன்னு தெரியறதுக்கு தான் முகத்தில் ஒரு அடையாளம் வச்சார். அதான் முகத்தில் ஆணுக்கு தாடி வரணும், பொம்பளைக்கு வரப்படாதுங்கிறது இல்லையா? இதான் அடிப்படை இயல்பு. இதெல்லாம் மாத்துறாங்க. இதெல்லாம் இந்த வேத புரட்டு ஆவியாகிய பிசாசின் தந்திரங்கள் என்பதை இங்கே அடிப்படையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத புரட்டு ஆவியாகிய பொய்யின் ஆவியாகிய பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருக்க சூழ்நிலையில தான் இப்போ நிறைய குழப்பங்கள் சீஷத்துவத்துக்கு எதிராக வருது, அப்போ சில உபதேசங்களுக்கு எதிராக வருது, ஆதி திருச்சபையின் மரபு நம்பிக்கை வழக்கங்களுக்கு எதிராக வருது. அதனால தான் நமக்கு இடையில குழப்பம் உண்டாயிருது. இது சரியா தப்பான்னு சாமர்த்தியமாக கொஞ்சம் வேத அறிவு உள்ளவர்களில் கூட குழப்பக்கூடிய காரியத்தை பிசாசு செய்கிறான் என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். ஆணா பிறந்தா அவன் எந்த மதத்தை சேர்ந்தாலும் அவன் விசுவாசியோ சாவரதர் ஆணா தான் வாழ்ந்து சாக முடியும். பெண்ணா பிறந்தா அவன் சாவறது வரைக்கும் பெண்ணாக தான் வாழ முடியும். கணவன் ஆணு, மனைவி பெண்ணு. இதை மாற்றக்கூடாது என்பது தேவதிட்டம் இருக்கிறதானா இந்த வசனத்தை தப்பாக பயன்படுத்தி இந்த பொய்யின் ஆவி கிறிஸ்தவ சமூகத்தை குழப்பினதுனால தான் கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அப்போ ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை திருமணம் பண்ணி வச்சா போதும், ஒரு பொம்பளைக்கு பொம்பளை திருமணம் பண்ணி வச்சா போதும் என்கிற ஓரின சேர்க்கை முறையை இப்போ கிறிஸ்தவ மார்க்கமே அங்கீகரித்து கிறிஸ்தவ நாடுகளில் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறதா செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த வேதபுரட்டாவி, இந்த அசுத்தாவி, பொய்யினாருடைய சாமர்த்தியம் என்பதை இயேசுவின் சீஷர்கள் விசுவாசிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இனி அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உபதேசம் பண்ணவும் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்ல, அவள் அமைதலாக இருக்கணும். இங்கே உபதேசம் அல்லது புருஷருக்கு உபதேசம், ஆண்களுக்கு உபதேசம் அல்லது ஆண்கள் மேல் ஒரு அதிகாரம் செலுத்துகிற ஒரு நிலை பெண்கள் செய்யக்கூடாது. அது ஏன்? முதலாவது ஆணு, ரெண்டாவது பெண்ணு, ஆணுக்கா பெண்ணு, பெண்ணுக்கா ஆணு இல்லை,
பெண்ணை மீறுதலுக்கு உட்பட்டா அவள் பலவீனமானவன், ஆன மாதிரி பலவான் கிடையாது அப்படிலாம் நிறைய இவதான் வஞ்சிக்கப்பட்டாலும் நிறைய விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். அதனால ரெண்டாவது படைக்கப்பட்ட பெண் முதலாவது படைக்கப்பட்ட ஆணுக்கு மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது. புருஷனுக்காக படைக்கப்பட்ட பெண் புருஷனுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது இல்லையா? பலவீனமான பெண் பலவானாகி ஆணும் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளானவள் அப்படி இல்லாத ஆணுக்கு, அப்படிதான் அந்த வரிசை சொல்றது வசனத்தின்படி பார்க்குறோம், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கூடாது. ஆகவே பெண்கள் ஆண்கள் மேல் ஆதிக்கம் அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவிலான வேறு காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பொருள், போதகர்கள், சுவிசேஷர்கள்ங்கிற அந்த 5 ஊழியக்கார தங்க நிலை இருக்கவங்க சபை விசுவாசிகள் மேலே ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவர்கள். தேவன் அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்கார். அது ஆணோ பெண்ணோ. அம்மாவோட வயசில் பெரிய தாத்தாக்கள் பிரசங்கத்தை கேட்குறான், அவங்க கீழ்படுகிறான். தன்னை விட வயசில் குறைஞ்ச பாஸ்டரை அந்த முதிர் வயதுள்ளவர்கள் மதிக்கிறாங்க. பாஸ்டர்னு தான் கூப்பிடுறாங்க. எங்களுடைய பாஸ்டர், எங்களுடைய போதகர், எங்களுடைய அப்போஸ்தலர் இல்லையா? அவர் இந்த விசுவாசியோட வயசில் குறைஞ்சவராக இருப்பார். ஆனால் அது வேறு அங்கீகாரம், அதிகாரம். அதை அவங்க புரிஞ்சுக்கிறான். இது மாதிரி தான் பெண்கள் ஆண்கள் எங்களை விட மேலான அங்கீகாரம் பெற்றவர்கள். அந்த ஆண்களுக்கு மேலே அந்த பிரசங்கம் பண்ணுறது அல்லது ஆண்களுக்கு முன்னா நின்று ஊழியம் செய்கிற சூழ்நிலையே அவர்கள் மேலே ஒரு விதமான அதிகாரம். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்டோட டீச்சர் அதிகாரி தானே இல்லையா? அது மறைமுகமாக அதான் அர்த்தம். அந்த எல்லைக்குள் அவர் வரக்கூடாது. அன்பின் அடிப்படையில் சில சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரத்துவமாக சில விஷயங்களை அவங்க விவாதிக்கலாம், பேசலாம். அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு சகோதரிகள் என்கிற எல்லையில் அவங்க விவாதம் பண்ணலாம், கருத்து பரிமாற்றம் செய்யலாம், ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம். அது எல்லை வேறு. இந்த ஊழிய எல்லை அங்கீகாரங்கிறது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால தான் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தி உபதேசம் பண்ண என்ற வார்த்தை சொல்லியிருக்கிறது. இன்னொன்று, சபையினுடைய அஸ்திபார உபதேசம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்களை நீங்கள் 12:28 சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும், அதுக்கு பிறகுதான் மற்ற காரியம், அற்புதமானாலும் அந்நிய பாஷைகளானாலும் வியாக்கியானமானாலும் அதெல்லாம் பிறகு. அப்போ அந்த அஸ்திபார உபதேசங்களை கொடுக்குற வேலையில் ஆண்கள் தான் ஈடுபடணும், அதில் பெண்கள் ஈடுபடக்கூடாது என்பது இந்த வரிசையில் வருது. எபேசியர் 2:20 அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார், அவருக்கு மேலே மாளிகா, வாசஸ்தலமாக, வீடாக கட்டப்படணும். அப்போ கிறிஸ்துவனுடைய உபதேசம்தான் மூலக்கல் மாதிரி முதல்ல வைக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு நூல் கட்டி அதுக்குள்ளே மற்ற கல்லுகளாகிய அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி உபதேசம் வைக்கிறோம். அப்போ சபையின் அஸ்திபார உபதேசங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி பெண்களுக்கு இல்லை. அது முதலாவது படைக்கப்பட்ட பலவானாய் படைக்கப்பட்ட இல்லையா, தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட. அப்படி கூட ஒரு விஷயத்தை நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடு அந்த இடத்துல குறிப்பிடும் போது கூட, அதாவது ஆண் தேவனுடைய சாயலை அவன் பிரதிபலிக்கிறான் என்பதாக அது 7ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 11:7. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையாக இருக்கிறபடினாலே தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்டு, புருஷனானவன் தேவனுடைய சாயலை நேரடியாக பிரதிபலிக்கிறான். பெண் தேவனுடைய சாயலை நேரடியாக பிரதிபலிக்கவில்லை என்ற ஒரு குறிப்பு அந்த இடத்துல வருது. ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஃப்ரம் பேசிக்கல் இல்லையா? ஆணுக்கு முகத்தில் தாடி இருக்கும், பெண்ணுக்கு இருக்காது. நீங்கள் தேவன் என்று வாசிக்கும்போது அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர், அவருக்கு தலைமுடி, அதற்கு தாடியெல்லாம் வெள்ளையாக இருந்தது. இயேசுவை குறித்து வாசிக்கும் போது நம்ம அப்படி தான் வாசிப்போம், அவருடைய தலைமுடியும் தாடியும் வெள்ளையாக இருந்தது, வெண் பஞ்சு போல் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது ஆணுக்கு அந்த தன்மை இருக்குது, பெண்ணுக்கு அந்த தன்மை இல்லை. தேவனுடைய சாயலை
அது முகத்தில் தாடி இருக்கிறங்கிற வேறுபாடை நம்ம வெளிப்படையாகவே புரிஞ்சுக்கலாம். தலையும் மயிரும் வெண் பஞ்சை போல் இருந்தது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இங்கே இந்த ஆண் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறான் என்ற ஒரு செய்தியையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எத்தனையோ விஷயம் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 14 வசனம் தேவகுமாரனாக இயேசுவை பற்றிய விவரம் அதுதான். 7 குத்து விளக்கு 13 குத்து விளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரஸ்னா தலைமயிர். அடுத்தது மயிர்னு சொன்னால் பயர்ட், அது தாடி. தலையும் அவருடைய முகத்தின் முடியும் வெண் பஞ்சை போல உறந்த மழையை போல இருந்து. தலைமுடியும் வெண்பஞ்சு மாதிரி இருந்து முகத்து முடியும் இருந்து. ஸோ இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இன்னொரு வேறுபாட்டையும் நாம் இந்த பகுதியிலிருந்தும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே தேவனுடைய காரியங்களின் முதன்மையான நிலையில் இருக்கிறவர்கள் இந்த தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிற ஆண்கள் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையும் இங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 14 34-35 வசனத்தில் சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. இங்கே சபைகளில்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை இணைக்கணும். ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிற பொதுவான சபைகளில். இந்த சபைன்னு சொன்னாலே அது ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த நாட்களில் தான் பெண்கள் இருக்கிறாங்க. முன்னால் சபைகளில் ஆண்கள் தான் இருப்பாங்க. ஆம்பளை தான் ஆண்கள் சபை. நீங்கள் பல ஏற்பாட்டிலலாம் ஆண்கள் பெண்கள் ஒரு வேளை கொஞ்சம் இருப்பாங்க, அது கொஞ்சம் பின்பக்கம் இருப்பாங்க, சைட்டில் இருப்பாங்க. சபை என்று சொன்னாலே அது பெரும்பாலும் ஆண்களை குறிக்கிற ஒரு விஷயம். இப்போது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, இருக்க வேண்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிற சபைகளிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்கணும், பேசும்படி அவர்களுக்கு அனுமதி இல்லை, அவர்கள் அமைதியாக இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் இவங்களுக்கு எந்த பெண்களுக்கு ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிற சபையில் பெண்களுக்கு எந்த இன்வால்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, அவங்க அமைதியாக கேட்க வேண்டும். வேதமும் அப்படி சொல்லுது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய வேதத்தினுடைய நியமங்களும் இதுதான் சொல்லுது. அதுக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். 35 வசனத்தில் அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டில் தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்கணும். ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. நல்லா கவனிக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கணவனாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், அவர்களிடத்துல கூட பேசுறது அயோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது ஆண்கள் பக்கத்தில் இருக்க சிலர் அப்படியெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க. சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய கணவர்கள்ட்ட பேசுகிறதே அயோக்கியமாக இருந்தால் ஆண்கள் கூடியிருக்கிற சபையில் முன்னால் நின்று பேசுகிறது எவ்வளோ அயோக்கியமாக இருக்கும். அந்த அயோக்கியமாக இருக்குமேன்னு சொல்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் கிரீக் டெக்ஸ்டில் கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? வெட்ககரமானது. ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிற சபையில் ஒரு பெண் பேசுவாளானால் அது வெட்ககரமானதுன்னு சொல்லியிருக்கு. இங்கே அயோக்கியம்னு பழைய மொழிபெயர்ப்பு சொல்லுது. இப்போ புதிய மொழிபெயர்ப்பிலும் அது ஒரிஜினலில் வெட்ககரமானது. நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு பெண் ஆண்கள் கூடியிருக்கிற சூழலில் பேசுவது எப்படி வெட்ககரமாகும் என்கிறதே நம்ம பார்க்கணும். மற்ற 5 வசனத்தில் இயேசு சொல்வார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடைய விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு பொம்பளை வந்து மற்றவர்களுடைய இச்சையான பார்வைக்கு எளிதாக உள்ளாகக்கூடியவள் என்கிறதுனால தான் சினிமாவில், டிவியில், விளம்பரங்களில் எல்லாத்தையும் பெண்களை பயன்படுத்துகிறாங்க. ஏன் பெண்களை பயன்படுத்துகிறாங்க? அந்த பெண்களை பயன்படுத்துகிறோன்னா எல்லா மற்றவங்களுடைய பார்வை வந்து அந்த பெண்கள் பக்கம் போகும், அதில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுதான் சினிமாவில் பெண்களை பயன்படுத்துகிறாங்க. ஆண்கள்லாம் போய் அந்த ஈர்ப்பில் விழுறாங்க. டிவி சூழ்நிலையில் சீரியல்ஸ்லாம் நிறைய தொலைக்காட்சியில் வருது. இதெல்லாம் இந்த நுட்பத்தில் செய்கிறாங்க. தொழில் ஸ்தாபனங்களில் பெண்களை பயன்படுத்தினா சேல்ஸ் நல்லா நடக்கும்னு வியாபாரத்தில் பயன்படுத்துகிறான். விளம்பரத்துக்கு போடும்போது பெண்களை பலவிதமாக போட்டு ரோட்டங்கரையில் போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எதுக்கு?
தெரியாமல் செய்கிறாங்களா அவங்க? பெண்களுக்கு மேல் மற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது இயல்பு அப்படின்னு தெரிஞ்சு தானேங்க அவங்க இதை வச்சு காசு பண்ணுறான். அவங்களும் அதை வியாபாரமாக வச்சுட்டு இதே ஒரு காசு அதே ஒரு வியாபாரமாக பண்ணிக்கிறாங்க. இதுதானே உலகத்தில் நடக்கும். ஸோ இதுதான் இயேசு சொல்கிறார், இந்த மாதிரி ஒன்று பண்ணினீங்கன்னா அது விபச்சார பாவத்துக்கு சமம். அதனால் ரோமர் 13:14 பவுல் சொல்வார், துர் இச்சைகளுக்கு இடமாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போது பெண்ணோ ஆணோ இந்த மாதிரி யாரும் ஒரு பாலியல் ஈர்ப்பு தன்மைக்கு நீங்கள் உங்கள் உடலை பயன்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ப உடை அணியணும். அவர் அங்கி போட்டிருந்தாரு, முழுமையாக அடைஞ்சிருந்தாரு, இயேசு கிறிஸ்துவன் கோணத்தை தரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 தெசலோனிக்கர் 4:3-5 வரை நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்கணும். வேசி மார்க்கம்னா என்னது? இந்த பொம்பளைங்களை வச்சு இந்த மாதிரி செய்கிற மார்க்கம் தானே. அது விளம்பரத்திலிருந்து, படத்திலிருந்து, கவர்ச்சியிலிருந்து, நிஜம் வரைக்கும் ஓகே விலகி இருக்கணும். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படக்கூடாது. அடுத்த வார்த்தை, இச்சைக்கு உட்படுத்தவும் கூடாது, உட்படவும் கூடாது. ரெண்டும் இருக்குல்ல, எல்லாம் வசன வரிசையாக தான் வரும். உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமும் கனமாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. இப்போ நல்லா புரிஞ்சுருங்க, ஒரு பொம்பளைக்கு நேச்சர் என்ன, இயல்பு என்ன, தன்மை என்ன, அது என்ன ரீதியில் உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து, அப்போ இந்த பொம்பளை ஆண்களுக்கு முன்பு நிற்கலாமா? இதுதான் அடிப்படை. இன்னும் 2 வசனம் பார்த்துருவோம். 1 தீமோத்தேயு 2:9-11 வந்தால், ஸ்திரீகளும் மயிரை பெண்ணிதல்னாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளாய் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்த அமைதலோட கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? இப்போ பாருங்க, என்னெல்லாம் நிறைய வார்த்தை இருக்கு. இந்த மாதிரிலாம் பெண்கள் அலங்கரிப்பது எதற்கு? மற்றவர்களை வசீகரிப்பதற்கு. அதனால் அப்படி செய்யப்படாது. தகுதியான வஸ்திரம்னா தொற்கால் அங்கி தைச்சி கொடுத்துருந்தான்னு வாசிக்கிறோம். இயேசு ஒரே முழு அங்கி போட்டிருந்தாரு, அதை இயேசுக்கு ஏற்பதை அணிந்து கொள்ளுங்க. ஒரு உலகத்தில் இருக்கிறதுலே மிகச்சிறந்த உடை எது என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்களோ, அல்லது அதைவிட சிறந்த உடை எது என்று ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாரோ, அந்த அடிப்படையில் உடை அணியுங்கள். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, நாணம் இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி இருக்கணும். இந்த நாணம் என்கிற வார்த்தை, இது உலக வழக்கத்தில் கூட பெண்களுக்கு நாணம் இருப்பது தான் மரியாதை, மகிமை, அதுதான் கற்பு. அப்போ நாணம் இல்லாதவனா ஒரு மாதிரி நாணம் கெட்டவா, கற்பு இல்லாதவாங்கிற மாதிரி தான் சமூகத்திலே நம்பிக்கை. பைபிள் அதை அங்கீகரிக்குது. அதான் விஷயம். பெண்களுக்கு நாணம் இருக்க வேண்டும். அப்போ நாணமுள்ள ஒரு பெண் கணவன் அல்லாத ஆண்களுக்கு முன்பு எழுந்து நிற்பாளான்னா நிற்க முடியாது. அவளால் எழுந்துறன்னு பிரசங்கம் பண்ண முடியுமானா நிச்சயமா முடியாது. எழுந்துறன்னு பாட்டு பாட முடியுமானா பாட்டு பாட முடியாது. இதுதான் உண்மை. அப்போ நற்குணமுள்ள பெண்களை கிறிஸ்தவ மார்க்கம் நாணம் கெட்டவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறது, கற்பு இல்லாதவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறதுங்கிறதான் இப்போ நம்ம இந்த வசனங்களில் புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவன் நாணம் என்கிற குணம் பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்றால், அவள் கணவன் அல்லாத ஆண்களுக்கு முன்பு எழுந்து நின்று, நிமிர்ந்து நின்று, கழுத்தை நரித்து பார்த்து, கை காலை உதறி பிரசங்கம் பண்ணவும் முடியாது, பாட்டு பாடவும் முடியாது, நடனம் ஆடவும் முடியாது. நான் தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். 11ஆம் வசனத்தில், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்த அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவர்கள். அவள் ஸ்திரீக்கு அடக்கமான குணம் இருக்கணும், அமைதியான குணம் இருக்கணும். அவள் அதிகமாக சபைகளில் கற்றுக்கொள்ளுகிறவளாக இருக்கணும். அப்போ அடக்கமும் அமைதியும் உள்ள ஒரு பொம்பளை கணவன் இல்லாத ஆம்பளைக்கு முன்னால் போய் கம்பீரமாக நிற்பாளா? வீரவசனம் பேசுவாளா? அது நீங்கள் தான் உங்கள் அறிவுக்கும் சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன். தீர்த்து 2:4-5 வசனத்தில் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு ஆலய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் பிள்ளை இடத்துல அன்பு இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், கற்புள்ளவர்களாக இருக்கணும், வீட்டில் தரித்திருக்கணும், நல்லவர்கள், தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாய் நற்காரியங்களை முதிர்வளத ஸ்திரீகள் அவர்களுக்கு படிப்பிக்கணும். சரி,
இப்போ ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? கற்புள்ளவர்கள். ஒரு வார்த்தை, கற்பு என்ற வார்த்தையை இங்கே பார்க்குறோம். தெளிந்த புத்தி, கற்பு. எது கற்பு எது கற்பல்ல என்பதை குறித்த ஒரு தெளிவு ஒரு பெண்ணுக்கு, இயேசுவின் சீஷியாகிய பெண்ணுக்கு இருக்கணும் இல்லையா? மற்றவங்க தெளிந்த புத்தி இல்லாதவங்க கலங்கி திரியிறாங்க உலகத்தில், அதை விட்டுடுவோம். இவங்களுக்கு எது கற்பு எது கற்பல்லங்கிற தெளிந்த தெளிவும் புத்தியும் இருக்க வேண்டும். இல்லைன்னா அது பரிசுத்த ஆவின்னு சொல்லக்கூடாது. இது கலங்கப்படுகிற ஆவி, குழப்பத்தின் ஆவி, தாறுமாறின் ஆவி. அதுதானே இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் சொல்லணும். நாங்கள் கனிகளை வச்சு தான் ஆவியை பார்க்கணும் இல்லையா? அப்போ கற்புள்ள பெண் கணவனல்லாத ஒரு ஆணுக்கு முன்பால் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அப்போ நாணமுள்ள பெண், கற்புள்ள பெண், அடக்கமுள்ளவள், வீட்டில் அடங்கி இருக்கும் தன்மை இல்லையா? கற்புள்ள பெண்கள் வீட்டில் அடங்கி மறைந்திருப்பார்கள். கற்பில்லாத பெண்கள் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பார்கள். சரிதானே? அப்படி தான் நடக்குது. நடராத்திரியும் சுற்றுறாங்களாம். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போலீஸ் போகணுமா? அதுக்கு எப்படி இல்லாமல் உடைய அணிஞ்சிட்டு போவாங்களாம். அவங்களுக்கு போலீஸ் இராணுவம் பின்னால் போய் பாதுகாப்பு கொடுக்கணுமா? உலகத்தின் தீய சக்தியினுடைய சாமர்த்தியம் தெரியுதில்ல, அதுக்குள்ளே நம்ம போல நம்ம இயேசுவின் சீசத்துவம் பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த மாதிரி நாணம், கற்பு, அடக்கம், வீட்டில் அடங்கியிருக்க தன்மை உள்ள பெண்ணு கணவன் இல்லாத மற்ற ஆண்கள் முன்பு நிற்க முடியாது, பிரசங்கிக்க முடியாது, அந்த மாதிரி ஊழியம் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது என்று மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டு அல்லது வேதத்தின் சத்தியம் நமக்கு போதிக்கிறது. அப்படி ஒரு பொம்பளை செஞ்சால் அது அயோக்கியமானது, வெட்ககரமானது. ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியம். சபையில் பேசாமல் சொல்லியிருக்க வசனமே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதான் அந்த 1 Corinthians 14:35 சொல்கிற ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது வெட்ககரமானது, கற்பில்லாதது, அயோக்கியமானதுன்னு சொல்லியிருக்குல்ல, அதுக்கு பொருள் இதுதான் என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள். சரி, ஆனால் லூக்கா 8:3 இப்படி வாசிக்கிறோம். ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்ட மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடன் இருந்தார். இப்போ இயேசு ஊழியம் செய்த காலத்தில் நிறைய ஸ்திரீகள் இயேசுவோடு இருந்து ஊழியம் செஞ்சுருக்கான். என்ன செஞ்சாங்க? ஆஸ்திகளால் ஊழியம் செஞ்சாங்க. இன்னும் பெண்களுக்குரிய பகுதி இருக்குல்ல, சமையல் பண்ணுவாங்க, பெண்கள் செய்யக்கூடிய பகுதி நிறைய இருக்குது. சாப்பாடு கொடுப்பாங்க, சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரிப்பட்ட பெண்கள் இருந்தார்கள் என்று இருக்கிறதுனால பெண்களுக்கும் இயேசுனுடைய ஊழியத்தில் கண்டிப்பாக கணிசமான ஒரு பங்கு இருக்கிறது என்கிறத மறக்கலை. அவங்க மறைவான பகுதியில் நின்று தங்கள் பணிகளை செய்கின்றார்கள், ஆஸ்திகளால் பணி செய்கின்றார்கள். பெண்கள் அங்கே இயேசுவின் சபைகளிலே பெண்கள் கூடி வருகிறார்கள், அவர்கள் சம்பந்தமான பணிகளை செய்கிறார்கள், செய்ய முடியும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ளணும். தீர்த்து 2:5 சொல்லுது, தெளிந்த புத்தியும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல். இங்கே நல்ல கவனிங்க. முதிர் வயதுள்ளவர்கள் வயசிலும் அனுபவத்திலும் ஆவிக்குரிய காரியங்களில் முதிர்ந்தவர்கள் வாலிப ஸ்திரீ அல்லது இளவயது ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லணும். ஏம்மா அப்படி ரோட்டோடி சுத்தாத, வீட்டில் அடங்கிரு, புருஷன்ட்ட அன்பாரு, பிள்ளைகள்கிட்ட அன்பாரு, வீட்டு காரியத்தை நீ நடத்து, அவன் வெளியே உள்ள காரியத்தை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி இந்த முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு ஒரு ஊழிய பகுதி இருக்கா? அப்போ பெண்களுக்கு ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும்? நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காத, ரோட்டுக்கு வந்துருன்னு பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்யணுமா? இப்போ அப்படி தானேங்க நடக்குது. பேசா செய்கிறான். சரி, நாம் பெண்கள் நம்முடைய இயல்பு இது, நமக்கு எதிர்பாராரில் வரக்கூடிய பிரச்சனை இது. அப்போ நம்ம எப்படி உடை அணியணும், நம்ம எப்படி மறைவாக வாழணும், நம்ம நடமாட்டங்கள் எப்படி எச்சரிக்கையாகவும் வெளிப்படணும், தெளிந்த புத்தியுடனும் கட்டுப்பாடாக இருக்கணும், இப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கணும். இப்போ வேற ஒரு அசுத்தாவி வஞ்சிகராவி தலைகளாக உருட்டிட்டு கிறிஸ்தவமாக இருக்கும், குட்டிச்சோராயிட்டு நமக்கு தெரியும். அப்போ பெண்களுக்கு ஊழியம் இருக்கிறது. அது பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெண்களுக்கு படிப்பிக்கிற அல்லது பெண்கள் கூட்டங்களிலே அவர்கள் பிரசங்க, அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லலாம், புத்தி சொல்லலாம், சாட்சி சொல்லலாம், ஜபம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆண்களுக்கு முன்னதான் நின்று செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க தவிர பெண்கள் சம்பந்தமான ரீதியில் எல்லா பணிகளையும் அவர்கள் தெளிவாக சொன்னால் ஆண்கள் செய்ய முடியாத அவங்க செஞ்சிருவாங்க.
பேச வேண்டியதை நுணுக்கமாக பேசிடுவாங்க, நேராக ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவாங்க. ஆண்கள் அந்த அளவு செய்யப்போனால் அதில் நிறைய ரிஸ்க் ப்ராப்ளம் வரும், நமக்கு தெரியும். ஆகவே பெண்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. இவ்வளவு தூரம் பெண் சமூகம் அந்த இவ்வளவு சீரழிந்து கொண்டிருக்கிறதுக்கு யார் காரணம்னு சொன்னால், இங்கே ஊழியக்காரிகள்னு சொல்கிற பெண்கள் தாங்க காரணம். இவங்க மாதிரியா இல்லை. நீங்கள் வந்து கத்தோலிக்க திருச்சபையை பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னியாசிரியை பாருங்கள், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பைபிள் சொல்லியிருக்க ட்ரெஸ். ஏசுநாதர் மாதிரி அங்கி போடுற மாதிரி ஒரு முழுமையான உடை போட்டிருக்காங்க. தலைமயிர் மகிமையாக இருக்கிறது, அதை மூடணும். அதுதான் கற்புள்ள பெண்களுக்கு முக்காடு. இது ஆதி ஆகமத்திலிருந்தே வர்ற விஷயம் இல்லையா? ஈசாக்கை கண்டவுடனே ரெபேக்காள் ஒட்டகத்தில் இருந்தவங்க முக்காடு போட்டுக்கிட்டா. ஸோ அந்த ஒரு மாடலாக வச்சுருக்காங்க. இந்த ஆவி உள்ள இல்லாதவங்க செஞ்ச அந்த ஆவி உள்ள கூட்டம் கிறுக்குத்தனமான ஆவியில் சிக்கிட்டு, சாத்தான் ஆவியில் சிக்கிட்டு அது வேறு மாதிரி போகுது இல்லையா? இஸ்லாமிய மக்கள் பாருங்கள், அவங்கள்ட்ட லைஃப் ஸ்டைலு பாருங்கள், அது கொஞ்சம் சரியாக இருக்குல்ல. ஆண்கள் வெளியே போயிருக்கிறாங்க, பெண்கள் கொஞ்சம் மறைவாக இருக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸு வேறு, அவங்களுடைய டைப்பு வேறு. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. இந்த அசுத்தாவி கூட்டத்தில் அது இல்லை. அவங்க பரிசுத்தாவி இல்லை, ரசிக்கப்படலைன்னா இவன் இந்த கிறுக்கு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கூட்டம் சாத்தான் கூட்டமாக மாறிட்டு இல்லை. என்ன சொல்கிறீங்க? அப்போ கிறிஸ்தவ மார்க்கம் சீரழிவதற்கு இந்த பெண்கள் தான் காரணமாக இருக்காங்க. இவங்க சீரழியாமல் ஒழுங்குபடுத்தணும்னா பெண்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு பெண்கள் முன் வரணும். இவங்க ரோட்லேயும் ஆணாங்க ஆம்பளைகளுக்கு முன்னாலே ஆடுறதுக்கு அவங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. தங்கள் சமூகத்தை சீர்திருத்தட்டும். உலகத்தில் இருக்க பெண்களை விட சிறந்த பெண்களாக அவர்கள் வாழட்டும். பரிசுத்த சந்ததி, அவர் ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீங்கன்னு எழுதியிருக்குல்ல, அதை முதல்ல இவங்க உண்டாக்கட்டு. அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு பெண்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை செய்கிற வேலை கண்டிப்பாய் பெண்களுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் தட்டி கழிக்கக்கூடாது. மற்ற சமூகத்தில் ஒரு பெண், நான் அந்த கன்னியாசி சொல்கிற மாதிரி, அந்த இஸ்லாமியர்கள் சொல்கிற மாதிரி ஒரு முழுமையான உடை அணிச்சிட்டு நின்னாலே மற்றவங்கெல்லாம் தானாக பார்த்து படிச்சிருவாங்க. இவ்வளோ செஞ்சால் அப்புறம் அவங்க பிரசங்கமே பண்ணாண்டா நின்னா போகிறோம். அது நடந்து பப்ளிக்கில் போனாலே படிக்கணும். இப்போ பேய் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படி செய்ய பெண்கள் ஊழியத்துக்கு வேணும். இந்த மாதிரி உடையா சரி, நிறைய மற்ற காரியம் நிறைய இருக்குது, சொல்லிட்டேன், இங்கே இருக்குது. அப்படி பிரசங்கிக்கிற பெண் ஊழியக்காரிகள் வேலுமே தவிர இந்த மாதிரி தாறுமாறாய் நடக்கிற ஊழியம் பெண்கள் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்வீர். ரோமர் 16:1 சொல்லுது, கெங்கிரேயா ஒரு சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா? கெங்கிரேயா ஒரு சபையில் பெபேயாள்னு ஒரு சகோதரி ஊழியக்காரியாக இருந்திருக்கா. அவள் இப்படிப்பட்ட, நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஊழியர். இன்னைக்குள்ள தாறுமாறு ஊழியம் செய்யலை அன்னைக்குள்ள அவங்க. அதான் அவங்க அந்த ஆண்கள் பட்டியலுக்குள்ளே அவங்க வர விரும்பலை. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேறு இடம் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீர் அங்கே போய் உங்களுடைய வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவான். ஆனால் இன்றைக்கி நடக்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்ய முடியும், கட்டாயம் செய்ய வேண்டும். அது இந்த தாறுமாறான சீர்கெட்ட சமூகத்தை திருத்தக்கூடிய ஊழியம்னாலே அதுதானுங்க. ஊழியமே சீர்கெட்டு கிடக்கிறத சீர்படுத்துறது தானே. என்ன செய்வாங்க இவங்க? என்ன செய்கிறாங்க? இந்த இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தா நல்லா இருக்கிறவங்களாம் கெட்டு போகிறாங்கல்ல. என்ன நடக்குது? நல்லா இருக்கிறவங்க அங்கே போய் கெட்டு போகிற அளவுக்கு இது ஒரு சாத்தாங்கூட்டமாக மாறிட்டுருக்கு. இதுக்கு இடையில இயேசுவின் சீசத்துவ ஊழியம் செய்கிற சவாலான பணிக்கு பெண்கள் தேவைப்படுறாங்க. ஆண்கள் பகுதி செய்வாங்க, பெண்கள் பகுதி செய்வாங்க. ஆஸ்திகளாலும் சரிதான், மற்ற விதங்களிலும் சரிதான். ஊழியம் செய்கிற ஊழியம் பெண்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்களுக்கு முன்னின்று செய்கிற வேசிமார்க்க ஊழியம், கற்பில்லாத ஊழியம், விபச்சார ஊழியம், இன்னும் என்னென்ன வார்த்தை சொல்கிறது, தாறுமாறான ஊழியம் எல்லாம் செய்கிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது என்பதை எல்லோரும் இந்த செய்தியின் மூலம் புரிந்து கொண்டு வேதவசனத்திற்கும் ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கும் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.